இதுதான் ஸ்ரீ ஹனுமான் இன்னும் தங்கச் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும் ஆலயம். ஆனால் கேள்வி என்னவென்றால், அவரை யார் கட்டினார்? ஏன் கட்டினார்? இந்த கதையின் தொடக்கம் சமுத்திர தேவனுடன் ஆரம்பிக்கிறது. அவர் தனது பக்தியில் முழுமையாக மூழ்கி ஸ்ரீ ஜகந்நாதரின் பாதங்களை அடைய தனது பயங்கர அலைகளால் முழு நகரத்தையும் மூழ்கடிப்பார். அந்த நகரத்தை அழிவில் இருந்து காப்பாற்ற ஸ்ரீ ஜகந்நாதர் தனது மிக பிரியமான பக்தரான ஹனுமான்ஜியை கடற்கரையை பாதுகாக்க உத்தரவிட்டார். ஹனுமான் அங்கு சென்றவுடன் கடல் அமைதியானது. ஆனால் அந்த அமைதி சில நேரம் மட்டுமே நீடித்தது. எப்போது புரியில் ராம பஜன் அல்லது கீர்த்தனை நடந்தாலும் ஹனுமான்ஜி தனது காவலை விட்டுவிட்டு அங்கு சென்று விடுவார். அவர் சென்றவுடன் கடல் மீண்டும் புயலாக மாறும். முழு நகரமும் மாபெரும் ஆபத்தில் சிக்கும். அப்போது ஸ்ரீ ஜகந்நாதர் யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தார். அவர் கூறினார், "ஓ மாருதி, உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே இன்று நான் உன்னை கடமையின் சங்கிலியால் கட்டுகிறேன்." இறைவன் தனது பக்தரை கட்டிய அதே இடத்தில்தான் பேடி ஹனுமான் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் ஸ்ரீ ஹனுமான் இன்னும் தங்கச் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார். புரியும், அதன் மக்களும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க. நீங்கள் கூட ஸ்ரீ ஹனுமானின் பக்தர் என்றால் இந்த கதையை பகிருங்கள் மற்றும் கருத்துகளில் ஜெய் ஹனுமான் என்று எழுதுங்கள்.